ஒண்ணு 6வது அறிவு இருக்க. நீங்க அப்படி சந்தோஷமா இருக்கீங்களா? யாரும் இல்லையே. பாவ புண்ணியங்க சொர்க்கத்துல நரகத்துல தீர்மானிக்கப்படல. நீங்க தான் உங்களுடைய பாவ புண்ணியங்களை தீர்மானிக்கிறீங்க. இந்த பிராணன்னு ஒண்ணு இல்லைன்னா மனிதனுடைய எந்த இயக்கமும் நடக்காது. நீங்க ஒரு கையை சுண்டு வரல அசைக்கணும்னா அது சக்தி, பிராணசக்தி. ஆக்சிஜனை மட்டும் எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியே வந்துடும். இந்த உள்ள போற காத்து என்ன பண்ணுது? செல்களுக்கு போகுது. உள்ள போற ஆக்சிஜன் போகுது, 10 இடங்களுக்கு பிரியுது. முதல்ல எங்க போகுதுன்னா செல்களுக்கு போகுது. நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டுல இருந்து குளுக்கோஸ் வருதா? சாப்பாடு செரிச்சு நீங்க எதை சாப்பிட்டாலும், வெண்டைக்காய் சாப்பிட்டாலும் சுண்டைக்காய் சாப்பிட்டாலும் எல்லாமே உடம்புக்குள்ள குளுக்கோஸா மாறி இந்த குளுக்கோஸ் செல்லுக்கு போகுது. இந்த ஆக்சிஜன் போகுது. இந்த ஆக்சிஜன் போய் அந்த செல்லுக்குள்ள போன குளுக்கோஸை இந்த ஆக்சிஜன் போய் பட்டோன்னே எரியுது. அங்க பிராணம் உருவாகுது. அந்த பிராணசக்தி தான் நம்ம உடம்பு பூரா பரவுது. அப்ப அந்த பிராணசக்தியை நம்ம இருந்தாதான் நம்மளால இயங்க. 2வது வாயு அபானம். அபானம்னா கழிவுகளை வெளியேற்றும் வாயு. இந்த வாயு உடம்புல செயல்பட்டாதான் வேர்வை வரும், யூரின் போகும், மோஷன் போகும். இது கீழ் நோக்கி வாயு. அபானம் ஒழுங்கா வேலை செஞ்சா நீங்க கிட்டத்தட்ட ஒரு கடவுள். அது கழிவுகளை வெளியேற்றும் வாயு மட்டும் இல்ல, ஆல் நெகட்டிவ் ஃபோர்ஸஸையும் வெளியில் தள்ளிடுது. உடம்புல அத்தனை கழிவுகளும் அத்தனை கழிவுகளும் உங்களுடைய எதிர்மறையான எண்ணங்களும் உடம்பை விட்டு வெளியே போயிட்டுன்னு வச்சுங்க. நீங்க எப்படி இருப்பீங்க? கிளீனா இருப்பேன். 3வது தியானம்னு ஒரு வாயு இருக்கு. அதுக்கு பேரு தொழில் காற்றுன்னு பேரு. தொழில் காற்று என்ன பண்ணுது? உடம்புக்குள்ள போகுது, ஒரு கட்டால வருது, இந்த கையை தூக்குன்னு. பிராணசக்தி இருந்தாலும் எந்த சக்தி உங்களுக்கு இருந்தாலும் இந்த தூக்குறதுக்கான முயற்சிகள் அதை செய்யறது உடம்புல உள்ள எந்த அசைவுகள் நடந்தாலும் அதை இந்த தியானங்கிற வாயு வேலை செஞ்சாதான் நீங்க செய்ய முடியும். நீங்க தூங்கிட்டே இருப்பீங்க, முழிக்கணும்னு தோணும், ஆனா நீங்க முழிக்கவே முடியாது. இந்த வாயு மூளையிலேருந்து இந்த உத்தரவு அந்த உத்தரவின் அடிப்படையில நீங்க செயல்படணும்னா இந்த தியானங்கிற வாயு செயல்பட்டாதான் நீங்க செயல்பட முடியும். 4வது சமானம்னு ஒரு வாயு இருக்கு. சமானம்னா இந்த உணவால, காற்றால, உங்களுக்கு எதால இந்த உடம்புல இருக்கிற ஆற்றல்களை உடலில் உள்ள அத்தனை பகுதிகளுக்கும் இந்த பிராணசக்தி எல்லா சக்தியும் எங்கெங்க எது தேவைப்படுது. கண்ணுக்குன்னா அதுக்கு ஒரு பவர், கால் அசைக்கணும்னா அதுக்கு ஒரு பவர், மூளை வேலை செய்யணும்னா அதுக்கு ஒரு பவர். இப்ப எந்த உடலில் உள்ள அத்தனை உறுப்புகளும் வேலை செய்வதற்கு தேவையான ஆற்றலை சமமாக பிரித்து கொடுப்பது சமானம் அப்படிங்கிற வாயு. 4 முடிஞ்சுங்களா? 5 தான் உதாரணம். இது மேல் நோக்கு வாயு. உடம்புல இருந்து எலாபரேட் ஆகி வெளியில போய் இந்த பிரபஞ்சத்தோட கலக்கிற வாயு நம்ம உடம்புல தான் உற்பத்தி ஆகுது. உங்களிடம் இருக்கிற நல்ல எண்ணங்களோ, தீய எண்ணங்களோ, நீங்கள் செய்கின்ற தர்மங்களோ, எது நீங்க நியாயமாக நடந்து கொண்டால் அத்தனை பதிவுகளும் இந்த மேல உங்களுடைய சந்ததிகளை வாழ வைக்கின்ற வாயு தான் இந்த உதானங்கிற வாயு. யார் ஒருவர் நேர்மையாக, உண்மையாக, நல்லவராக தன்னுடைய பதிவுகளை போட்டுக்கிட்டு இந்த சமுதாயத்துக்கு சேவை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா, நான் செஞ்சது எப்படிடா என் பையனுக்கு போகும் சேர்ந்துன்னா நீங்க ரகசியம் என்னன்னு கேட்டீங்க. நான் செஞ்சது யாருக்கும் தெரியாது. நான் இந்த ரூம்ல இருந்தானே ஒரு 100 ரூபாய் எடுத்து பையில வச்சுட்டு போட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அவன் சொன்னாங்களே கடவுள் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காருங்க. என்ன கடவுளோட நீங்க இருக்கீங்க, உங்களோட கடவுள் 24 மணி நேரமும் இருக்காரு. தூங்குறப்பையும், முடிச்சுட்டு இருக்கப்பையும், உட்காந்துருக்கப்பையும், இப்ப இந்த வெளியே என்னோட இருக்கு, உங்களோட இருக்கு, இவரோட இருக்கு, அவரோட இருக்கு, எல்லாரும் இருக்குல்ல. அப்ப கடவுள் உங்களை பார்த்துக்கிட்டு உங்களோடயே இருக்காரு. இப்ப நீங்க செஞ்ச பாவ புண்ணிய கணக்கு எங்க போவோம்? அங்க போவோம். பாவ புண்ணியங்க சொர்க்கத்துல நரகத்துல தீர்மானிக்கப்படல. நீங்க தான் உங்களுடைய பாவ புண்ணியங்களை தீர்மானிக்கிறீங்க. நீங்க தான் அதை வெளியில அனுப்புறீங்க. உங்களுடைய சந்ததிகளுக்கு அழகா அது போய் சேர்ந்துடும். ஆக உண்மையாகவும், நேர்மையாகவும், ஒழுக்கமாகவும் இந்த சமுதாயத்துக்கு முடிந்த அளவு நம்மளால் முடிந்த, என்னிடம் ₹1,00,000 இருக்கு, நான் 50,000 ரூபாய் எழுதி ஒருத்தர் கொடுத்துட்றேன்.
இவர்கிட்ட ஒண்ணுமே இல்லை. இது ஒரு உதாரணத்துக்கு ஐயா கோச்சிக்காதீங்க, உங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லை, அவர்கிட்ட மனசு மட்டும்தான் இருக்கு. வாழ்த்துங்களேன், நல்லா இருக்குன்னு நினைங்களேன். உங்களுடைய அனைத்து நல்ல பதிவுகளும், நீங்கள் இந்த சமுதாயத்துக்கு செய்கின்ற சேவைகள் அனைத்தையும் இந்த உதானங்கிற வாயு மேல போய் இந்த பிரபஞ்சத்தில் கட்டமைத்துக்கணும். யாரு உங்களோட வாரிசு? குழந்தைகள். உங்க பையன், என் பையன், அவன் பையன், குழந்தைகள். யாரு என்னோட ஃப்ரீக்வன்சியில் இருப்பா? உங்களுடைய பிள்ளைங்க தான். உங்களோட 100% உங்களோட ஃப்ரீக்வன்சியில் யாரு இருப்பானா? உங்க பிள்ளைங்க தான் இருக்கும். உங்க பிள்ளைங்களுக்கு அது போய் சேரும். அப்பதான் அந்த பிள்ளைய என்னடா இவன் வந்து ரொம்ப நம்ம குழந்தை பிறந்தோன்னு அவனுக்கு நமக்கு தொடர்பு இல்லைன்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கிற வரைக்கும் அப்பா நல்லவனா இருப்பான். குழந்தை பிறந்தோன்னா கொஞ்சம் வளர்ந்தோன்னா இவன் சர்வாய வச்சு நான் போயிடுறான். அவன் அப்பா பண்ண பாவம் இவனுக்கு வந்து சேருது. எப்படி வந்து சேருதுன்னு சொல்றாங்க, பழமொழி சொல்லுவாங்கல்ல, அவன் அப்பா பண்ண பாவத்தை தண்டனையை அனுபவிக்கிறான். எப்படி அவனை அந்த பாவம் எப்படி போகும்? கனெக்ஷனே போயிட்டு, கரண்டே போயிட்டு, லைட் எப்படிடா எரியுது அப்படின்னா எப்படி எரியும்? கரண்ட் ஆஃப் ஆயிட்டு, கரண்ட் கட் ஆயிட்டு. ஆனா கரண்ட் தேவையில்லை இந்த பிரபஞ்சத்துக்கு. ஏன் கரண்ட்? கரண்டை உருவாக்குறதே பிரபஞ்சம் தானே. எல்லாமே பிரபஞ்சத்துல இருந்து எது இல்லாம எதுவுமே வராது இல்லை. அப்ப இந்த வாயு தான் போய் பண்ணுது. 5 வாயு முடிஞ்சுக்கலாம். வாய்க்கு இருக்கிற உபவாயுக்கள் 4 இருக்கா? அதுலதான் நீங்க கண்ணை சிமிட்டலாம். கண்ணை சிமிட்டணும்னா அதுக்கு ஒரு வாயு வேணும். நீங்க மோஷன் போறீங்க, உங்களுடைய அந்த ஆசன வாயு வந்து சுருங்குது, விரிஞ்சு சுருங்குது. அது வந்து அந்த 4 உபவாயுக்கள் இல்லைன்னா சுருங்காது, அப்படியே இருக்கும். புரிஞ்சுக்கிட்டேன். திறந்த மாதிரி இருக்கும், மூணா மூட மாதிரி இருக்கும். யூரின் போறீங்க, பாத்ரூம் போறீங்க, அப்ப வந்து அந்த வாயு வேலை செய்யலன்னா படுக்கையிலேயே ஊரின் போறாரு, படுக்கையிலேயே மோஷன் போறாருன்னா என்ன சொல்றீங்க? அந்த உபவாயுக்கள் வேலை செய்யல. இந்த 10வது வாயுன்னு ஒண்ணு இருக்கு, தனஞ்சயன். இந்த வாயு எப்போ உருவாகுதுன்னா தாயோட கர்ப்பத்திலேயே உருவாகி அது பாட்டு அமைதியா, நீங்க சொல்றீங்களா கருமையம்னு சொல்லி ஒரு இடம் சொல்றீங்களா, அங்க பாட்டுக்கு அவர் பாட்டுக்கு தூங்கிட்டே இருப்பார். அவர் ஒன்றும் ரியாக்ட் பண்ண மாட்டாரு. தாயோட வயிற்றுல இருந்து நீங்க பிறந்து வந்து வளர்ந்து இருக்கீங்க, எல்லாத்தையும் கண்காணிச்சுக்கிட்டு இருப்பாரு. நீங்க செத்து போயிடுறீங்க. செத்து போனோன்னா இந்த செல்கள் வந்து 3 நாள் தான், 3 நாள் கழிச்சு தான் மனுஷன் முழுமையா சாவான். 3 நாள் கழிச்சு அவன் சாவ மாட்டான். அவனுடைய அணுக்கள் வந்து அந்த வாயுக்கள் வந்து அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் தான் வீங்கி அழுக வச்சு மனுஷனை இப்ப முழுமையான இறப்புக்கு உள்ளாகும். இப்ப அடுத்த நாளே புதைக்க கூடாது, அடுத்த நாளே எரிக்க கூடாது சொல்றீங்க? இல்ல சொல்றேன். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த வாயு என்ன பண்ணும்னா இந்த உடம்பை காப்பாற்றி வச்சுக்கும். யாராவது சித்தர்கள் ஞானிகள் வந்து இந்த உடலை திருப்பி உயிர்ப்பிச்சிடலாம், ஏதாவது இயற்கை இந்த மனிதனை திருப்பி உயிரை உருவாக்கிடலாம் அப்படின்னு காத்து கிடக்கும் 3 நாள். தெரியுதா உங்களுக்கு? 3வது நாள் இந்த கபாலத்தை உடைச்சிக்கிட்டு வெளியேறுது. அது வழியாக தான் வெளியேறும். இப்போ நம்ம செத்துட்டோம், நம்ம செத்து போனோம்னா கொட்டி சுடுகாட்டில் நம்மளை வச்சு எரிக்கிறாங்க. அப்போ அந்த காலையில் மறுநாள் போய் இந்த என்ன பால் தெளிக்கிறதுக்கு போவோம். இந்த போனால் எரிச்சவனை போய் என்னப்பா ராத்திரி நல்லா எரிஞ்சிட்டா உடம்புன்னு கேட்பாங்க. என்னங்க அவர் ஆசையோட வச்சு போதிச்சிட்டீங்க, ஒரு 2-3 நேரம் கழிச்சு அவர் கொண்டு எரிச்சு உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கேட்டீங்களா? உட்காந்துரும். அப்புறம் நான் கட்டையால அடிச்சு திருப்பி உள்ள போட்டு கொடுத்து விட்டேங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்கல்ல. அது வந்து வேற ஒண்ணு ஆசை கிசலாம் இல்ல. இந்த வாயு கபாலத்தை வழியா வெளியேறும் பொழுது சில நேரம் கபாலம் வந்து அதை வெளியிடாம ரொம்ப டைட்டா இருந்ததுன்னு வச்சுங்க, அது உடைச்சுக்கிட்டு வெளியேறியே ஆகணும். அப்ப எழுந்திரிக்கும் போது அந்த திணிவுனால ஏஞ்சி மனுஷன் வந்து எரிஞ்சுக்கிட்டு போனா ஏஞ்சி உட்காரும். அப்படியே சும்மா உட்கார முயற்சி உட்காரலாம் உட்காராது, எந்திரிக்கிற மாதிரி ஒரு அப்ப வந்து அடிச்சு போட்டு எரிச்சு போடுவாங்க. அப்ப நீங்க வெளியில போதுங்கய்யா, வெளியில எங்க போதுங்கய்யா? பிரபஞ்சத்தோட அது ஒரு வாயு, அவ்வளவுதான். கேஸ் தானேங்க, எங்கிட்டாலும் கேஸ் தானே இருக்கு, காற்று தானே இருக்கு. பிரபஞ்சத்துல கலந்துருது. அது கருமையன்னு வச்சுக்கலாம். எப்படிங்க நீங்க கருமையன்னு நீங்க சொல்றீங்க, அங்கதான் அது உறங்கிட்டு இருக்கு.
இந்த பிராணசக்திய சாப்பிட்டுட்டு காலையில எழுந்திரிச்சு அதை சாப்பிட்டு இட்லி தோசை பூரி பொங்கல் எல்லாம் சாப்பிடாம பிராணசக்தியை உள்வாங்குவதற்கு ஒரு முத்திரை இருக்கு. அதை நீங்க காலையில எழுந்திரிச்சோன்னா சொல்லி கொடுக்கலாம். ஒரு 20 நிமிஷம் ட்ரை பண்றேன். நீங்க இல்ல சொல்லிட்டு போறேன், அதான முடிவு அப்புறம்னா. இதுதாங்க பிராண முத்திரை. காலையில நீங்க செஞ்சீங்கன்னா உடல் ஆற்றலோடு ஒரு 25 நிமிஷம் செஞ்சுட்டீங்கன்னா 25 நிமிஷம் 50 நிமிஷம் வரைக்கும் செய்யலாம். ஆனா அவ்வளவு நமக்கு டயம் கிடைக்காது. குறைந்தபட்சம் காலையில நியூஸ் பாக்குறப்ப டிவி பாக்குறப்ப ஒரு 1/2 மணி நேரம் அப்படி வச்சுட்டு உட்காந்து. இது உடல் முழுவதுமான பிராணசக்தி, உடலுக்கு தேவையான பிராணசக்தியை கொடுத்து கொண்டே இருக்கும். ஒரு தடவை செய்யணுங்களா, 2 தடவை மாலையில செய்யக்கூடாது, செய்யவே கூடாது. இரவுல நீங்க இந்த முத்திரையை பண்ணிட்டீங்கன்னா தூக்கமே வராது. ஆற்றல் அதிகமா போனா தூக்கமே வராது. செத்தானா சிறப்பு. மகிழ்ச்சியாரு அவங்க அப்பா உங்க வீட்டுக்குள்ளே இருக்காரு. இப்படி உங்க இல்லத்துக்குள்ளே வந்த ஒரு மகன் அவர் சொன்ன வழிமுறைகளுக்கு நீங்களாம் இந்த பயிற்சியில் வந்து கலந்துட்டு இந்த பயிலகத்தின் சார்பாக அழகரையா சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த 3 நாள் எங்களோடு பணியாற்றிய அந்த நல்ல உள்ளங்களை வாங்க. அன்னை வடிவான தந்தை அருளை பொழியும் அருட்தந்தை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். திருவாரூர் மாவட்டம் பேரளம் கிராமத்தில் இயற்கையும் இறைநிலையும் சூழ்ந்த நிலையில் மனதிற்கு அமைதியும் ஆரோக்கியத்தையும் தரக்கூடிய அற்புதமான ஓர் இடத்தில் அமர்ந்திருக்கிறது வேதாத்ரி மகரிஷி ஆசிரமம் பேரல். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.